டேய் வண்டியில வேற வேற சவுண்ட் எல்லாம் வரும் போது ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விட்டு சர்வீஸ் பண்ணு. சீக்கிரம் இறங்கி ஆபீஸை ஓபன் பண்ணு. ஐயோ, ஏதாவது ஒண்ணு பறக்க விட வேண்டியது, அதை தேடி பறக்க வேண்டியது. டேய் சிவராம ரெடியா எதுக்கு? நானே போய் கக்குஸ் கழுவுனா நீ கழுவ மாட்டியா? ஏங்க நில்லுங்க. நான் திறக்காது உங்ககிட்ட தான் இருக்கு. நிப்பாட்டுங்க, நான் திறக்கணும். நில்லுங்க. ஏங்க நிப்பாட்டுங்க, நில்லுங்க, நான் திறக்கணும். ஏங்க நீங்க கொடுத்தா தாங்க திறக்க முடியும். நான் குடுக்கறதுக்கும் நீ திறக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? என்கிட்ட என்னடா திறக்க போற? எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணை தோர்த்துக்கிட்டே நிக்கிறீங்க. நீ ஒரு பொம்பளைக்கு பிள்ளையா பிறந்தா முதலாளி அவ ஒரு கணக்குல விரட்டுறியா? என்ன கணக்கு? டேய் தெருவுக்குள்ள உன்னால ஏற்கனவே சலசலப்பா கிடக்கு. இப்ப என்ன சொல்லி அந்த பிள்ளைய விரட்டி வர? அது காரணத்தை சொல்லு. பாண்டி ஏதோ சொல்ல வரான், என்னன்னு விசாரிப்போம். சொல்லுண்ணே. கையில சாவி வச்சு சுத்தும் போது அது கலண்டு வந்து சுத்தும் போது கழண்டி வந்து காந்த மாதிரி என்ன கவ்விக்குச்சு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற எதுவும் கவ்வாம பாத்துக்கோ. ஏன்பா ஒண்ணு சுண்டி விடுற இல்ல சுத்தி விடுற. பூட்ல போடுற சாவி எப்படி கரெக்டா இடுப்புல வந்து உட்காந்துச்சு? ஐயா, புதுசா வந்த மருமகள்கிட்ட மாமியார் சாவி கொடுத்தா எந்த இடத்துல ஒளிச்சு வைப்பாங்களோ அந்த இடம் பார்த்து குறி பார்த்து அடிச்சிருக்கா செல்லம். 1 கிலோ கோழி போடுனே. சரிப்பா. சலூனு 300 ரூபா காசு கொடு. என்னடா எப்ப பாரு காசு கொடுத்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பனுக்கு வயசாகி போச்சு. என்னைக்கா இருந்தாலும் மண்டையை போட்டுருவான். மண்டையை போட்டா நான் தானே மைக் செட் போடணும். அட்வான்ஸா குடுறா. ஏய் இப்பதான்டா 80,000 ரூபாய் செலவு பண்ணி எங்க அப்பனை கிழங்க மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அவரை போய் மண்டையை போட சொல்றியே. சரி, அவர் கிழங்காவே இருக்கட்டும், உனக்கு கொடு. ஏய் நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்கிற மாதிரி பேசாதடா. எப்பவோ நடக்க போற கல்யாணத்துக்கு கல்யாண மண்டபம் புக் பண்றீங்க. எப்ப நடக்குனே தெரியாத சாவுக்கு மைக் செட் புக் பண்ண மாட்டியா? இப்ப நீயே நடந்து போயிட்டு இருக்கிற, டக்குனு ஒரு கழுத்தடிக்கு பொத்துரு விழுந்து பொத்துரு போயிற. நான் யார்கிட்ட போய் காசு கேட்க முடியும்? காசு வேணும்னா வாங்கிடா. இப்படி ஏறக்கொலையா இருக்கிற அம்மா மாதிரி பேசுறடா. இந்தடா 300 ரூபாய் தானே கேட்டேன். இந்தடா நல்ல நாட்டுக்கோழியா வாங்கி சூப் வச்சு சாப்பிடா. யோ கோழி வேணா ஒண்ணு வேணா போயா. ஏன்டா எவரத்த கிடக்குற கருவாப்பல? யோ நீ செத்த கோழியை வச்சு யாரும் பாக்குற, நான் செத்து போயிடுவான்னு சொல்லி யாரும் பாக்குறேன். போயா வேலையை பாரியா. டேய் செத்துருவாங்கன்னு சொன்னா பயப்படுறாங்கடா. இனிமே இதே மெயின்டைன் பண்ணுவோம். ஏப்பா சம்பள ரூபாய்க்கு 150 ரூபா கொடுத்தா நாங்க வாங்கிட்டு போயிருவோம்ல. அண்ணன் உங்க கடைக்கு எத்தனை தடவை சாப்பிட வந்திருக்கேன். 2 இட்லி சாப்பிடும் போதே 4 இட்லி 2 போண்டான்னு பிளாக்ல தள்ளக்கூடாதா? சிக்கிட்டாங்க. இந்த 300 கட்டி 600 ஆக்கி உங்க 2 பேருக்கும் போனஸோட சம்பளம் தரேன். இதெல்லாம் நடக்காது. நடக்கும்டா, நடக்கும். எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்காதோ அது நடக்கவே நடக்காது. இப்படி அபசகுணமா பேசி பேசி தான் வளராமே இருக்கிறேன். வா உன்னை வளர்த்து விடுறேன். வா. ஏய் இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீயும் வர்றேன்ப்பா வால் போஸ்டர். டேய் அன்னைக்கு ஒரே வாயில 20 இட்லி சாப்பிடுறேன் 30 இட்லி சாப்பிடுறேன்னு ஏமாத்தினியல்ல. இன்னைக்கு சரியான ஆம்பளையா இருந்தா சரியான போட்டிக்கு வாடா. என்னடா அவனா வந்து மாட்டான். நண்டு தானா வந்து வலையில விழுகுது. வர்றது வாயில போட்டுற வேண்டியது. போடா வண்டுக்கு பிறந்த வண்டுகளா. நான் யாரு? இந்த நண்டு இவங்க வலைய அறுக்குதா இல்ல இவன் என்ன வறுக்குறான்னு நான் பாக்குறேன்டா. ஏய் போட்டினடா போட்டி என்ன? என்ன பண்ணலாம்? யோசிக்கிறான். இருடா இன்னைக்கு உனக்கு பேர் அதிர்ச்சி கொடுக்குறேன். என்னடா? சாணியை தொட்டு பொரோட்டாவை சாப்பிடுறியா? எது சாணிய தொட்டா? என்னடா கேமியா? நல்ல கேம். எப்படி? டேய் சாணிய தொட்டாடா. உன் மேல நம்பிக்கை இல்ல. அவ திம்பாங்க. ஏய் சாணிய அப்புறம் திம்பா. படா எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நான் அந்த போட்டியில கலந்துக்கிறேன்டா. டேய் இது போனாலும் பரவாயில்லடா. திண்டுக்கல் மாவட்டத்துல பரோட்டாவை சாணியில தொட்டு தின்னு வாந்தி எடுத்து செத்து போனாலும் உன் பேர் கல்லறையில பதியட்டு. சொத்தன்னு பேசிக்கிட்டே இருக்காத. போட்டிக்கு ரெடினா பணத்தை கேஸ் எடுத்து கட்டு. நீ கட்டா. ஒண்ணு குடியா உனக்கு மாதிரியே இன்னைக்கு எடுத்துக்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி எடுக்கிறீ அதே மாதிரி அவன் பணத்தை சேர்த்து பாக்கெட்ல வை. சரிடா போய் புரோட்டா திங்கடா முத. டேய் ஏன் கமிஷன் 100 ரூபாய் மறந்துறாங்கடா. இன்னைக்கு நான் தான் ஜெயிக்க போறேன். டேயா பரோட்டாவும் சாணி எடுத்துட்டு வா. டேய் இந்த ஆள் கடை சால்னாவத்தே சாணிங்கிறியா? டேய் இது மாட்டு சாணியா மத்தவங்க சாணியா? சுட சுட போட்டுக்கனே. சூடா இருக்குனே சாப்பிடுங்கனே. அண்ணே இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேசாம பந்தயத்தை வாபஸ் வாங்கிடலாம். அவன் இருக்க வெறிய பார்த்தா தின்னு செமிச்சிரியாம் போல. ஆவாடா வாடா கட்ட பையன் 300 ரூபாய்க்கு மூத்தரத்தை கூட குடிப்பா போலாம். அதுக்கு வேற ஆள பாரு. அதுக்குலாம் 500 ரூபாய். ஐயோ அதையும் குடிப்பியா? டேய் இவ்வளவு வேகமா தட்டற சாப்பிடுவானோ? பத்தாதோ? யோ தினம் புதுனா சட்னியா கிடைக்காம போறதுக்கு எடுத்துக்கலாமியா? சித்திரவாதடா. சரி பேசிட்டே இருக்காம சாணியை தொட்டு சாப்பிடு. ஏ ஜிந்தாக்தா ஜிந்தாக்தா ஜிந்தாக்தா. பாத்துக்க சாணியை தொட்டு சாப்பிட போறேன். சாணியை தொட்டு சாப்பிட போறேன். இந்தா அப்பா ஏண்டா இது நல்ல
பிசினஸா இருக்கே? அவன் சாணில இருந்து கரண்ட் தான் எடுப்பான், நீ ஸ்ட்ரைட்டா காசே எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? டேய், எதையும் தொட்டு சாப்பிடுவார்னு பேப்பர்ல பப்ளிசிட்டி கொடுக்கட்டா? பண்றதா பண்ற, நல்ல பெருசா பண்ணு. என்ன ஃபாலோ பண்ண, உன்னை பெரிய ஆளாக்கி காட்டு. நான் மாடுகளையா ஃபாலோ பண்ணி பெரக்கிட்டு வரேன், என்னை மெயின்டைன் பண்ணிக்க. யோ, வயிறு வலிக்குமியா? அங்க திரும்ப. உன் வயிறு இல்லடா, என் வயிறு எரியுது. எரிஞ்சு அறியட்டேன், காசை வை. ஏய் இரு காசை கொடுக்காத. ஏய் என்னடா பேச்சு? சாணிய தொட்டு சாப்பிடறதானே பேச்சு? தொட்டாச்சு சாப்பிட்டாச்சு. அந்த கையில இல்லடா தொட்ட. ஏய், எல்லாம் அங்க இதாடா. எந்த கையில தொட்டாங்கடா? காசை வைங்கடா. இந்த ஆ, இன்னொரு பந்தயம் கட்டலாமா? ஏய் என்ன பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? தெரியலடா. டாவா. ஆமாண்டா, எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற, போற வரவங்களுக்கு சாணி வாங்கி கொடுத்து சம்பளம் கொடுக்குற. ஏய், என்ன அடிக்கிறான்டா? அடிக்காம என்னடா பண்ணுவா? சம்பளம் ஏன் கொய்யால? ஏய், யானை தம்ம பக்கத்துல சுப்பிரமணியம் இருப்பான், அவன்கிட்ட அதை போய் கொடுத்துரு. ஏற்கனவே அவன் தர வேண்டியிருக்கனே, தரலனா என் சூரி எடுத்து குத்தி போடுவான். அப்புறம் அதெல்லாம் கொடுத்துருவான்டா. அப்புறம் நம்ம காலேஜோட பக்கத்துல மாயாக்கா இருக்கும், அதுட்டு போய் அதை கொடுத்துரு. துர்கா, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. சரி என்ன வேணும்? அண்ணா 1/2 லிட்டர் கூல் ஏய், தல. ஏய் யார் மேல கை வைக்கிற? உதவாங்க போற. நல்லா கத்திரிக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி பால் பன் சைஸ்ல இருந்துகிட்டு ஓடி. அண்ணே, இந்த பரமனுக்கு பிடிச்ச பூமார்க் உண்ணே இந்தாப்பா. என்னையா தலையில அடிக்கிற? இரு இரு, வளர்மதி அண்ணங்க கிட்ட சொல்லி உன்னை கக்கூஸ் கழுவ வைக்கிறேன் பார். குடிக்கு பைய உங்க தங்கச்சி லவ் பண்ண மாட்டானா, அவ தலையில அடிச்சிடானே. ஏய் ஏய், வேணாம். உன் தங்கச்சி எனக்கு யாருன்னே தெரியாது. என்னை இப்ப தெரியாது உனக்கு. அடிச்சது போதும்டா. அவனை 4 நாளைக்கு கக்கூஸ் கழுவுங்க. அப்பதான் இவனுக்கு அறிவு வரும். டேய், என்னடா கழுவுறா? ஒழுங்கா ஒழுங்கா கழுவுடா. என்னடா முறைக்கிற? ஏய், நில்றி. யாரா நீ குறுக்க வந்து விழுகிற? என்ன தெரியாது இல்ல உனக்கு? அதே மாதிரிதான் உன்னை எனக்கு தெரியாது. உன்னை நான் சைட் அடிச்சனாமா, உன்னைங்க என்ன கக்கூசு கழுவு விட்டாங்க. அதுக்கு தான் இப்ப உன்னை நாராடிக்க வந்திருக்கேன். என்னடா சொல்ற? 4000 பேர் போற கக்கூச 4 நாள் இருந்து கழுவு விட்டாங்கல்ல, அதுக்கு தான் ஒரு 4 நாளா நானும் குளிக்காம கொள்ளாமையே வந்திருக்கேன். உதட்டுல ஆரம்பிச்சு உடம்பு முழுக்க முத்தத்தை கொடுத்துரு, மொத்த கணக்கையும் தீர்த்துக்குவோம். யாரு யாரோட முத்து கொடுக்க சொல்ற? யார்கிட்ட முத்து கேக்குற? அடிச்சாச்சா? ஆரம்பிக்கலாமா? என்ன நடந்தது தெரியுமில? என்னன்னு? இவங்க பண்ண அலும்புக்கு நம்ம புள்ள செத்து தொலைஞ்சிருக்கேன். ஏதோ நம்ம ஆண்டவன் துணைக்கு அது பொழைச்சுக்கிருச்சு. என்னவா காலையில கத்திக்கிட்டு இருக்காரு? டேய், எல்லாம் உங்களைட்டு தான்டா. தங்கச்சி மேல பாசம் இருக்க வேண்டியதான். அதுக்காக பாக்குறவன் பேசுறவன் எல்லாத்தையும் கை இருக்குன்னு கையை நீட்டினீங்கன்னா, ஏண்டா ஒன்னு கிடக்க ஒன்னு நடந்து வச்சுன்னா இழந்துருவோம்டா நம்ம பொம்பளை பிள்ளைய. இவங்கள நம்பிலாம் பிரயோஜனம் இல்லப்பா. கடையா கிடக்குறான்ல நம்ம வீட்டுல அக்கா மையன் செந்தில், அவனுக்கு கட்டி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மாமா. இப்பதானே பேசி முடிச்சா அதுக்குள்ள மாலையை போட்ட? டேய், மாலையும் கைவாவே அழுவியாப்பா, கோமாளி பைய. என்ன பஞ்சாயத்து நடக்குதா? நாட்டாம தீர்ப்பு சொல்லியாச்சா? அதான் மலரே, நல்ல தீர்ப்பு தாண்டா சொல்லியிருக்கேன். உன் அத்தை பையன் செந்திலுக்கு உன்னை கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்குதா?